ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஹalleluya நன்றி ராஜா தேவா நனிதி நான் விசேஷித்தவன் ராஜா நனிதி நான் யோசிப்பவன் தேவா நனிதி நான் விசேஷித்தவன் ராஜா நனிதி நான் Thank you.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்மா தான் அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நல்ல பாடல்கள் பாடினார்கள், நல்ல இசை வாசித்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் அவங்களுக்கு. வெரி இன்ஸ்பிரேஷன். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த தருணத்தை ஆடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மறுபடியும் உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, சுவாமி, இந்த அருமையான கால வேளையிலே தேவனே, நீர் உயிர்த்தெழுந்த முன்னிட்டு இந்த முதல் ஞாயிறாகிய கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருந்த அருமையான வாக்கியத்துக்காகவும் நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிறோம். பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனே நீர் உங்களுடைய ஆவினாலே அபிஷேகித்து எங்கள் வழி நடத்தி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இடைப்படாமல் கர்த்தாவே உங்களுடைய வசனத்தை கேட்கும்படியாக, இதயத்தினை தோணும்படியாக அவருடைய கண்களும் ஆண்டவரே அவருடைய செவிகளும் ஆண்டவர் உம்முடைய பக்கமாக திருப்பத்தக்கதாக தேவனே உம்முடைய ஆவினாலே அபிஷேகித்து எங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தாவே எந்த ஒரு நாச மோசங்கள் தடைகள் இல்லாதபடிக்கு பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். ஓகே, பிரியமானவர்களே, இன்றைக்கு பேசக்கூடிய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 15 19 வரை நாம் தியானிப்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 19 வரை. Today we are going to meditate on the Gospel, John chapter 21 verses 15 to 19. So I'm only Rani is here. You understand, huh? Rani can understand English, yeah? Okay. I don't use Bahasa much. That's what Pastor Peter he is better. Okay. இதில் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்தில் 2 காரியங்கள் நாம் பார்க்கின்றோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது உடைய அன்பு. இரண்டாவது பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது இந்த மண்பாண்டம் குயவன் கையிலே மண்பாண்டம் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 காரியம். ஓகே, யோவான்ல எடுத்துக்கொள்ளுமோ, அதுல என்ன சொல்லப்படுகிறது? இங்கு 3 தரம் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார். பேதுருவே நீ என்னை என்னது நேசிக்கிறாயா இல்லையா? அங்கதான் கொஞ்சம் ட்ரிக்கியான வார்த்தைங்க பார்க்கணும். நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா அப்படின்னு பேதுரு அவர் கேட்கும் போதெல்லாம் நேசிக்கிறேன் ஆண்டவரே, அன்பு கூறுகிறேன் என்று அவர் சொல்லவே இல்லை அவன். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும் பொழுது அன்பு கூறுகிறாயா, வாசிங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அவர்கள் போஜன பண்ண பின்பு இயேசு சிமியோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? எவரிடத்தில் அதிகமாய்? இவர்களில், உங்களில். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இவர் உங்க பாஸ்டரை கேட்கிறேன், பாஸ்டர் பீட்டர், நீங்க வந்து என் மேல அன்பு, இவங்களை விட என் மேல அன்பா இருக்கிறீங்களா அப்படி கேட்கிற மாதிரி. அப்ப பேதுருவை இயேசு இப்படியாக கேட்கிறதே பார்க்கும். அப்ப அவன் என்ன சொல்லுகிறார்? அதற்கு ஆம் ஆண்டவரே, உம்மை என்னது நேசிக்கிறேன் என்பதை நீ அறிகிறாயே, அறியவில்லையா? நான் உன் மேல அன்பு கூறுகிறேன், நேசிக்கிறேன் என்றது உங்களுக்கு தெரியலையா ஆண்டவரே அப்படின்னு பேதுருவுங்க சொல்லுகிறது பார்க்கணும். ஆனா 2ஆவது தடவை அதே மாதிரி தான் இயேசுகள். அப்ப அவர் முதல் தடவை சொன்ன பிறகு, நீ அப்படின்னாக்கா என்னை நேசிக்கிறியா, அப்ப நீ என்னை ஆடு மேய் அப்படின்னு.
இப்போ உங்க பாஸ்டர் வந்து கேட்கிறாரு, ஓகே சபையாரே நீங்க என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறீங்களா, என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்க நீங்க என்ன செய்யுங்க, நான் சொல்றது செய்யுங்க, ஆடுகளை மேய்ங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஆடுகளை மேய்னா நீ வெளியே போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லுங்க, கருத்துக்காக நீ வேலை செய்யுங்க, சபையில வந்து ஊழியம் செய்யுங்க, அதுதான் அவரு சொல்றதா இருக்கும். அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக பார்க்கிறோம், அவர் மறுபடியும் 16 வாசிங்க. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, இரண்டாவது தரம் அதான் கேட்கிறாரு. பாருங்க, முதல் தரம் கேட்டாரு, ஒரு தரம் போதும். ஆனா ரெண்டாவது வாட்டி கேட்கிறாரு இல்லையா? அப்ப ரெண்டாவது வாட்டி கேட்கும் போது என்ன சொல்றாரு, என்ன எப்படி கேட்கிறாரு, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அப்ப அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். See, when Jesus asked Peter, do you love me? You see, in the biblical Bible, in English Bible, only one word, love covers everything. But in Tamil, that's different. I don't know whether your tradition, I don't know. Kebudayaan awak macam mana, cinta ada pecah-pecah ke tak tahu. Tapi dalam bahasa Tamil, cintai ada berbeza. Maksud berbeza. Maksud berbeza lah. Okay. So there's no different. But in English there's only one word, love covers everything. But in Tamilல வந்து அன்பு என்ற வார்த்தை பிரிவினை இருக்கு, ரொம்ப பிரிச்சிருக்கோம். நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன், உன்னை நான் விரும்புகிறேன், காதலி பார்க்குறேன்ல, காதலியே நான் உன்னை விரும்புகிறேன், காதல் பண்றேன், காதல் ஒரு அன்பு தான் இல்லையா? அது விதமா இருக்கு. அதனால தான் இங்க நேசிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான் பாருங்க. அப்ப அந்த அன்புக்கு கூட அங்க அவன் அந்த சொல்றதுக்கு அந்த மனம் இல்லை பாருங்க. If you see in the Bible, agape is God's love. Phileo is man's love. Phileo love is according to people, friends. Your love is call it phileo. Can you call agape? It's God's love. Agape. அப்ப agape என்றால் தேவனுடைய அன்பு, phileo என்றால் அது வந்து கிரீக் மொழியில மொழிபெயர்த்தது. It's a Greek word called agape is God's love and phileo is friendship love. Okay. அப்ப இங்க சொன்ன பிறகு மூன்றாம் தரம் பாருங்க. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்ப இங்க there is a change. இங்க ஒரு மாற்றம். முதலாவதாக நீ அன்பு கூறுகிறாயா, இரண்டாவதாக நீ அன்பு கூறுகிறாயா, ஆனா அவனிடம் வருக நேசிக்கிறேன் என்பது பதில். மூன்றாவது இயேசு கிறிஸ்து மாத்திடுறாரு. எப்படி, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்ப இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பு என்ற ஒரு உறவு மாதிரி இது இந்த வார்த்தை கூறுகிறது. ஃபீலியோ அதுதாங்க. அப்ப நீ நேசிக்கிறாயான்னு சொன்ன, அப்ப இவனுக்கு வந்து துக்கமா இருந்தது, என்ன ஆண்டவர் இப்படி பேசுறாரு, இப்படி கேட்கிறாரு, என் மேல சந்தேகமா இருக்கா அப்படின்னு பாருங்க. இங்க அவன் மனசுல ரொம்ப துக்காடிச்சிட்டான். Why? You see, if Jesus uses agape twice and then he used phileo in the final exchange. First he used agape இது அன்பா இருக்கிறாயா. மூன்றாவது he used phileo இதுதான் சொன்னது பாரு, ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப அங்க ஒரு மாற்றம் வருகிறது. அப்ப பேதுருக்கு, see Peter got hurt when Jesus Christ asking at the third time as he changed. So he felt something wrong. So அவர் துக்கப்பட்ட, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் என்று அவருக்கு. ஆக பிரியமானவர்களே, see
Filial and affectionate love Peter desires. பேதுருவோட உணர்வுகள் என்னன்னாக்கா பாச அன்பு, பாசமான அன்பு. தெய்வீக அன்புன்றது அங்க அவங்களே இல்லை. அங்க ஒரு நான் வந்து பாஸ்டர் பீட்டர் நான் நேசிக்கிறேன், நான் அவர் மேல அன்பா இருக்கேன், அது நேசிக்கிறதுனால அது வந்து தெய்வீக அன்புன்னு வர முடியாது. இங்க அவங்ககிட்ட அப்படிதான் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். See, he expressed, affectionate love is Peter desires to express. Agape is a greater love. அதாவது இவன் வந்து ஆழ்ந்த அன்பு, தெய்வீக அன்புடைய இருந்து அவன் காட்டுகிறானா அல்லது பாச அன்பு, affectionate love. You see, there's so many kinds of love we can see in the society. அப்ப இங்க இதுல என்ன பார்க்கிறோம் என்றால் பெருமானே தியாக அன்பு, sacrificial love. And Jesus is challenging that ஆண்டவரே கிறிஸ்து இந்த ஒரு சவாலாக பேதுருவிடம் இது வெளியெடுக்கிறது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன அழகா சொல்றாருன்னா கேட்கிற, நீ என்ன அன்பா இருக்கிறாயா இல்ல என்ன நேசிக்கிறாயா? அங்க ஒரு ஒரு சவால் விடுகிறது போல அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாகத்தான் ஆண்டவராக கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்கிறார், ஹலோ, நீ என்ன அன்பா இருக்கிறாயா இல்ல என்னை நேசிக்கிறாயா? அன்புக்கும் நேசிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பார்த்தார். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்ததுனால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசமா இருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல், அதனால உலகத்தை அன்பு கூர்ந்ததுனால தானே உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கூர்ந்ததுனால இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இல்லையா, நேசிக்கின்றே இன்னும் அதிகமாய், அப்படியே பாடுறோம் இல்லையா? நல்லா இல்ல. அப்ப இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். அது வந்து உண்மையான அன்பு, நம் மீது வைத்த உண்மையான அன்பாக பார்க்கின்றோம். ஆக நமக்கு சொல்லப்படுகிறது என்ன பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்ததால்தான் தன்னை தானே தியாகம் பண்ணி சரீர ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை பாவத்தை நிவர்த்தி செய்து ஆண்டவர் அன்பு செலுத்தினார். ஏனென்றால் நம்மெல்லாம் நம் பாவம் நிவர்த்தி செய்து நம் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும், நம்மளெல்லாம் கடவுள் பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். அப்படிப்பட்ட அன்பு செலுத்தின ஆண்டவருக்கு நம்ம என்ன பிரதிபலியாக நம்ம என்ன செய்யப்படுறோம்? What are you going to represent that God gave His only Son to redeem your sin, to save you and give and salvation? What are you going to represent? What are you going to give in return? எதை குறித்து நம்ம அவருக்கு நம்ம மாறுதலாக கைமாறாக செய்ய போகிறோம்? எதை வைத்திருக்கிறோம்? பிரியமானவர்களே, அவர் ஒன்று கேட்கவில்லை. இயேசு பேதுரு கேட்ட, அன்பு கூறுகிறாயா, அன்பு நேசிக்கிறாயா? இதுல எங்க நம்ம நிக்கிறோம்? Do you love Jesus Christ? Or what? Where do you stand? Where is your position? இன்று நம்முடைய நிலைமை கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் எந்த பாத்திரத்திலே நாம் இருக்கிறோம் என்று நம்ம சோதித்து பார்க்கணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே நல்லா செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு எல்லா வழியிலும் எனக்கு வழி நடத்துகிறாரு, நோயா இருந்தால் கூட வழி நடத்துகிறாரு என்று நம்ம பிரார்த்திக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நம்ம ஈடுபாடாக நம்ம எதை செய்கிறோம்? பிரியமானவர்களே, நான் திருச்சபைக்கு வருகிறேன், தசமமாக கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எல்லா காரியத்துக்கும் நான் ஈடுபடுகிறேன். ஆனால் அது போதுமா? நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக தொடர்பு உள்ள ஆண்டவருக்குள்ள இருக்கிறது? What is your relationship with God? Even though you come attend in the church, worship, you pray and you praise God and you give 10% of your income, but where is your heart? நம்முடைய இருதயம், அதான் பரிசேயர்கள் பார்த்து, நீங்க எல்லாம் பரிசேயர்களை பாருங்க,
If you see the Pharisees, they are most wonderful people. Wonderful people means they are very pious. They are very strong, right? அப்படினாக்கா அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாக இருப்பாங்க. தேவனுடைய கட்டளை நான் மீறாம இருப்பாங்க. அதனா உபவாசம் போது ஒரு எச்சம் கூட முழுங்க மாட்டான். எச்சம் முழுங்க கூடாது அவங்க. அப்படி ரொம்ப ஸ்ட்ராங், வைராக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களே பார்த்து இயேசு சொன்னாரு, எல்லாம் இருக்கு, ஆனா உங்க இருதயமோ ஹலோ இருதயமோ தூரமா இருக்கு. நம்ம எல்லாம் வருவோம், நம்ம தசமபாகம் கொடுப்போம், நம்ம சபைக்கு வருவோம், வர்ஷிப் எடுப்போம், பாடுவோம், வசனத்தை வாசிப்போம், பிரசங்கிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனா நம்ம இருதயமோ தூரமா இருக்கு. அது மட்டும் பாதுகாத்துக் கொள்ளும். அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் சொன்னார். அப்ப நம்ம எவ்வாறாக நம்ம அன்பு கூறுகிறோம்? நாம் உண்மையாகவே அன்பு கூறியவர்களாக ஆண்டவர் மீது அன்பு இருக்குமானா அவருக்கு வார்த்தை கீழ்பட்டு அவர் செய்கின்ற சொல்லுகிற பிரகாரம் நம்ம செயல்படுவோம். பிரியமானவர்களே, இங்க கேட்கிறாரு இசையா 15வது வசனத்துல என்ன சொல்லுது? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய். அப்ப நம்ம இருக்கிறோம், உலகம் இருக்குது. நம்ம உலகத்துல ரொம்ப பாசம் நேசம் அதுல இருக்குதா, இல்ல தேவனை நோக்கி நம்முடைய அன்பு பாசம் அதிகமா இருக்கிறதா? எதுல நம்ம இருக்கிறோம்? Are you left hand side or right hand side? Are you in the world, the love of the light, the pleasure in the world, or you really love God? ஆண்டவருக்குள்ள அன்பா இருக்கிறது பார்க்கிறோமா, இல்ல உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களுக்கு உள்ள அன்பா இருக்கிறது பார்க்கிறோமா? அதை நீ நேசிக்கிறாயா, இல்ல கர்த்தரை நேசிக்கிறாயா? எது இன்றைய வாழ்க்கையில நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம்? உலக பிரகாரமாக நேசிப்போம், அதெல்லாம் ஆசாபாசங்களில் இருந்தால் அது உன்னை ரட்சிப்புக்கு கொண்டு போறாது. அது உலகம் இருக்கிற பிரகாரம் வாழ்ந்து செத்து போக முடிஞ்சது. ஆனா நீ தேவனுக்காக நீ வாழ்ந்து தேவனுக்காக அன்பு கூர்ந்து நீ நேசித்து அவர்கள் பிரகாரம் நாம் செயல்படும் போது நீ மரித்தாலும், நீ நோய்பட்டிருக்கலாம், நீ நோயாளியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது இருக்கலாம், நீ கெட்டவனாக இருக்கலாம், ஆனாலும் தேவன் உன்னை மாற்றும் பொழுது நீ அவருக்காக நீ பாடுபடும் பொழுது அது உன்னை ரட்சிப்பு கொண்டு போய் சேரும். அதுதான் நம்முடைய டார்கெட். அதுதான் நம்ம பார்க்கணும். நீ பேதுரு கெட்டவனாக தான் இருந்தான். உன்னை நான் நம்ப மாட்டேன் சொன்னாரா? சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை 3 தடவை மறுதளிப்பேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அவன் செஞ்சானா இல்லையா? அதே மாதிரி செஞ்சான் தானே, மறைஞ்சான் தானே, ஓடி போய் ஒளிஞ்சான். அப்ப எல்லாம் பிடிக்கும் போது எனக்கு தெரியாது பத்தியா எப்படிப்பட்டவன் துரோகி தானே, அப்படிதான் நினைப்போம். கூட இருந்துக்கிட்டே தெருலன்ட்டு ஓட்டான். இன்றைக்கு அப்படித்தானே இருக்கிறோம், ஊழியத்தில் அப்படித்தானே இருக்கிறோம். ஊழியம் இல்லை முடியாது அப்படியே ஓடி மறைஞ்சிடணும் இல்லையா? அப்படித்தான். அப்படி இருந்தவனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே கேள்வி. நாம ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கும், நம்ம இடம் உண்மை இல்லாம இருக்கலாம். இந்த சட்டிப்பானை இருக்குல்ல, அப்புறம் வருவோம், அதான் அந்த குயவன் கையிலே களிமண். அவர் கையிலே நம்ம ஒரு களிமண். நீ களிமண்ணில் மண்ணிலே எடுக்கப்பட்ட மண்ணில் நீ போகிறாய். ஆனா நீ இருக்கும்போது, வாழ்க்கையில் இருக்கும்போது, இந்த உலகத்தை வாழும்போது எவ்வாறாக இருக்கிற? நீ அன்பு கூறுகிறாயா, இல்ல உலக ஆசாபாசங்களை நீ நேசிக்கிறாயா, இல்ல தேவனுடைய அன்புக்கு நீ ஈடுபட்டு இருக்கிறாயா? எது உன்னுடைய நோக்கம்? ஆக இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்கும்போது, பேதுரு கெட்டவனாக இருந்தான், இல்ல பிடிக்காதவனாக இருந்தான். ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம ஏமாற்றம். Where do you stand? Don't you think God will never change you? மாற்றுவாருங்க, முடியும். நீ மாறினால் ஒழிய, நம் மாறினா எல்லாமே மாறும். ஒரு பாட்டு இருக்குல்ல. ஆக தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். நீ படைச்ச பார்த்து நீ சோர்ந்து போகாத.
உன் அந்தகார வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை அது முடிஞ்சது. நான் பின்னாலே நோக்கி பார்ப்பவன் அல்ல, முன்னாலே பார்க்கக்கூடியவர் ஆண்டவர். நீ செய்ததை நான் பின்னால பார்க்க மாட்டேன். வா, அதான் பேதுருக்கு சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா? மேய்ப்பலாம் முடியுமா? இருக்கலாம்ல. ஆண்டவருக்குள்ளே நாம வாழ்ந்துமானா எல்லாம் முடியும். ஆக ஆனா பேருடைய அன்பு ஒரு அளவு தான் காட்டிக்கிறோம், ஒரு அளவு தான் அங்க வெளிப்படுத்திக்கிறது நாம் பார்க்கிறோம் இல்லையா? நேசிக்கிறேன் 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 ஆண்டவர், ஒரு அளவு தான். ஆனா அந்த முழுமையா அங்க இல்லாதது போல நம்ம பார்க்கிறோம். Because Peter confessed some limit of his love. When Jesus asked, do you love me? Peter just showed only certain limit of love towards God. அந்த மோமெண்ட், அந்த சமயத்தில். ஆனா அது பிறகு மாறிச்சுல. கோழி கூணு 3 தரம் மறுதளித்தவன் இன்று இப்ப இங்க கேட்கும் போது அவனோட வாழ்க்கையை மாறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாக மாற்ற முடியும். தேவன் நினைத்தால் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பேதுருக்கு ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்க போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்க முடியாதா? முடியும். ஒன்று நம்ம ஒவ்வொருவராய் ஆண்டவருக்குள்ள அது நம்ம ஈடுபடுவர்களாக இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். நமக்கு பல பிரச்சனைக்கு வரலாங்க, நம்மளுக்கு ஏதோ வரலாம். இப்ப பாருங்க, பீட்டர் பாருங்க, அவர் ஊழியக்காரர், ஆனா அவருக்கு இது கிட்னி ப்ராப்ளம் அல்ல, அது தெரியும். அதுக்காக ஜெபிக்கிறோம். அதனால சோர்ந்து போறதா? யோபு அப்படியே சோர்ந்து போயிட்டானா? தாவீது அப்படியே சோர்ந்து போயிட்டானா? இல்லையே. கடவுளை மாத்தினாரா இல்லையா? யோபுடைய வாழ்க்கையை மாற்றா இல்லையா? மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். அதனால நான் இல்ல நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், என்ன பணக்காரனா இருக்கேன், நான் எல்லாம் சபைக்கு எல்லாமே கொடுக்குறேனே, அதனால சாவு வராது நிச்சயம் இல்லை, நோய் வராது நிச்சயம் இல்லை. ஆமா இல்லையா? நல்லவர்களுக்கும் வரும், கெட்டவர்களுக்கும் வரும். ஆண்டவர் நல்லவரும் நேசிக்கிறார், கெட்டவர்களும் நேசிக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்தவானுக்காக அன்பு கூறவில்லை, இந்த உலகத்து பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அன்பு கூர்ந்தார். His love is agape love. தெய்வீக அன்பு. ஆக பிரிவார்களே, ஆக நம்முடைய அன்பு எவ்வாறாக இருக்கிறது என்று நம்ம சோதித்து பார்க்கிறோம். ஆழ்ந்த அன்பா, agape love, is it through love or affectionate love? காதல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? வைஸ் கோளாறு, affectionate love. ஓடிக்கலாம் காதல் கோளாறு இல்ல but they will say not real love, they will call what affection love, affectionate love சொல்லுவாங்க. த்ரூ லவ் அப்படி இல்ல. நம்முடைய அன்பு ஆழ்ந்த அன்பா, இல்ல நேச அன்பா, அல்லது தியாக அன்பா? do our love, is it true love or affectionate love or sacrificial love? தியாக மனமுள்ள ஒரு அன்பாக இருக்குதா? அதான் கேட்கிறாரு. more than you love this man, இவர்களை விட நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா, நேசிக்கிறாயா? அல்ல எப்படி? அது கேள்வி. ஆக நம்முடைய அன்பு எவ்வாறாக இருக்கிறது பார்ப்போம். இவர்களின் அதிக அன்பா இருக்கிறாயா, அல்ல இவர்களின் அன்பை விட அதிகமா? இவரோட அன்பை விட அதிகமா? அப்படின்னா சபையார் பார்த்து பிரவீன் பாஸ்டர் கேட்கும்போது, பிரவீன் இவர்களை விட அன்பு பெருசா? அப்படி அந்த மாதிரி கேட்காரு. அவர் பிரவீன் என்ன சொல்லுவாரு? இல்ல நேசிக்கிற ஆண்டவரே அன்பு அப்படித்தான் பேதுரு சொல்றார். அப்ப தடமாற்றம், அன்பிலே அங்க ஒரு தடமாற்றம் இருக்கு. அதுதான் ஆண்டவர் அங்க வந்து சவாலாக பேதுருவிடம் சொல்லுகிறது பார்க்கின்றோம். ஆனா காண போகும்போது அது மாறியது என்று தான் பார்க்கின்றோம். அப்ப பேதுரு சொல்றாரு, and then Peter was telling to Jesus, God, you know all things, you know I love you. பேதுரு சொல்றான், ஆண்டவரே உனக்கு தெரியாது இது ஒன்றா? நான் உன்னை நேசிக்கிறேன்னா அன்பு, ஆனா உன்னை நேசிக்கிறேன் தெரியாதா? இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் தானே, நான் சபைக்கு வரேன்னு வாரம் வரும். ஏன்? அப்ப நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் சபைக்கு வரேன். நான் 10 சம்பாதத்தை கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன். நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் நான் ஆண்டவரே நான் 10 பங்கு கொடுக்குறேன், 10%.
நான் அவன் நேசிக்கிறதுனால தானே நான் சண்டே ஸ்கூலுக்குலாம் வரேன், நான் நேசிக்கிறதுனால தானே நான் வந்து ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுமா இல்லையா? நான் நேசிக்கிறதுனால தானே நான் வந்து சட்டரை ப்ராக்டிஸ்க்கு வரேன். உண்மை தானே? நேசி அப்ப இங்க அன்பு அதான் அவன் சொல்றான், யூ நோ ஐ லவ் யூ, நம்ம நேசிக்கிறது நன்றாக தெரியும். அப்ப நீ என்ன நேசிக்கிறது தானே? ஓகே, என் மேல அன்பு கூறுறது தானே? இந்த வசனத்தை நீ நம்புகிறத, அப்ப என் ஆடுமை, அப்ப நான் சொல்றது செய். இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? I do everything. I know I love God. I love the church. I give for the church. அப்படி சொல்றோமா? அப்ப ஆடுகளை மேய்ங்க. ஆடுகளை மேய்னா என்ன? வெளியே பற்றி இப்போ உள்ள ஆடுகளை மேய்க்க முடியாதுங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவதும் அன்பு வெளிப்படுத்துறதும் அது வந்து நம்ம செயல்முறையாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அது எப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அது பிரகாரம் நம்ம செயல்பட வேண்டும். அதனால தான் பேதர் சொன்ன 13:38 அதான் சொல்லியா, அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? பீட்டர் சொல்றாரு, நான் 13 இங்கிலீஷா in chapter 38, you know what Peter said? God, I will lay down my life for you. ஆண்டவரே, நான் என்னுடைய ஜீவனை உமக்காக நான் அர்ப்பணம் செய்வேன். முடியுமா? சும்மா சொல்லலாம், என் உயிரே கொடுப்பேன் நண்பா அப்படின்னு இல்லையா? உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கும் உயிர் கொடுப்பாங்க. ஆனா இங்க வந்து பேதுரு சொல்றான், என்னது? நான் என் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு. சவால். டேய் தெரியும். ஓ, நான் என்ன சொல்றாரு? really will you lay down your life? உண்மையாகவா எனக்காக நீ உன்னுடைய ஜீவனை கொடுப்பாயா அப்படி இயேசு சொல்றாரு. ஏய், எனக்கு தெரியும் நீ, நான் வந்து சிலுவை அடையும் போது எனக்கு பிடிச்சு போகும்போது சேவல் கூவுவதுக்கு முன்பதாக நீ வந்து 3 தானே மறுதளிப்ப, அது தெரியுமா? இல்ல சொன்னா. ஆனா செஞ்சானா இல்லையா? செஞ்சான். ஆக கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, நம்மளுடைய வீக்னஸ் ஆண்டவர் தெரியும். எப்படியாப்பட்டவர்கள் என்ன செய்ய அப்படி ஆண்டவர் தெரியும். ஆனா இருந்தாலும் கர்த்தரை பற்றியா எப்படி பயன்படுத்துறாரு? அவனை இந்த உலகத்தையே என்னது ஆட்டி படித்தான் பேதுரு. ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்க அவருடைய விசுவாசத்தை அங்க பார்க்கிறாரு. You see, even though Peter got some weaknesses in him, but Jesus sees his faithfulness that towards Jesus. அதாவது அவன் வந்து பலவீனமாக இருக்கலாம், ஒரு வாட்டி கோபக்காரனா இருக்கலாம். ஆடு வெட்டினால கோபக்காரன், அதனால கோபக்காரன் கெட்டவங்களா இல்லையே? ஆனா அப்பயா நினைச்சிருந்தாக்கா ஒதுக்கி இருக்கலாமே. ஆண்டவர் பேதுருவேன். ஆனா பேதுருக்கிட்ட ஒரு தானந்து இருக்குது. ஒரு கோபம் இருந்தாலும் கூட, அவங்க கிட்ட ஆத்திரம் இருந்தாலும் கூட, அவங்க கிட்ட தேவ அன்பு இருக்கு, அவங்க கிட்ட உள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அதே விசுவாசம் நமக்குள்ள இருக்குமா என்று நம்ம சோதித்து பார்க்கணும். இன்று நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக இருக்கிறதா? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நான் சொன்னது போல சர்ச்சுக்கு வரோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் ஜெபம் செய்யறோம், எல்லாம் செய்யறோம், பாடுறோம், வாசிக்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? விசுவாசம், அந்த விசுவாசம் தான் உனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் 1 பேதுருல வாசிச்சோம் இல்லையா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அது என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 9வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால உங்க ரட்சிப்பை நீங்க அடைவீங்க கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட பார்க்கும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அங்க அப்ப you see Jesus now predicts Peter's faithfulness even to the death. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன பார்க்கறான்னா, அவன் வந்து மரணம் அடையும் வரைக்கும் அவன் விசுவாசம் உள்ளவனா இருப்பான் என்பது அவரை இப்பயே கணிக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா இல்லையான்றது ஆண்டவர் உங்களை இப்பயே கணிப்பார். எப்படி நம்முடைய விசுவாசமாக எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது இப்பொழுதே ஆண்டவராக கர்த்தர் ஆவி உள்ளவர் இருக்குமானால் உம்மோடு
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கணிப்பார். நீ எங்க இருப்ப, எப்படி இருப்பது, அதைத்தான் கணித்தார். இவன் நீ ஆடுகளை மேய்ப்பான். அப்ப அவர் சொல்றது வர அந்த நீங்க வாசிக்கும் பொழுது மறுபடியும் யோவானுக்கு போயிருங்க. யோவான்ல என்ன சொல்றாரு? 18வது வசனத்துல வாசிக்கிறோம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது hello when you are young, chapter 21 verse 18 John, when you were okay வாசி. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்துவிட்டாய். ஓகே, நீ வாலிபனா இருக்கும்போது உன் இஷ்ட பிரகாரம் நீ ஓடுற விளையாடுற அங்க திரியிற இல்லையா? ஆனா வயசான பிறகு நம்ம இறை கட்டி அப்புறம் நீ முதிர் உள்ளவனா வரும்போது நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் நல்லா வாசிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் வயசான பிறகு என்னது, உன்னை யார கை நீட்டி யார் கூட்டு போவான் அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை, வாலிபனா இருக்கும் போதே நீ இருக்கும் போதே அங்கங்க தெரிஞ்ச. ஆனா முதிர் வயதான பொழுது பேதுருவே நீ கைகளை நீட்டுவாய், வேற ஒருத்தன் வந்து உன்னை கொடு அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். இருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உனக்கு கொண்டு போன. என்னது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அவருக்கு இஷ்டப்பட்டாரா? கஷ்டப்பட்டாரு தானே, கஷ்டப்பட்டு தான் போனாரு. ஓகே, ஆனா திருக்கதர்சனமா அது செய்யணும் அப்படியே போச்சு. ஆனா அவர் கஷ்டப்பட்டு தானே சொன்னார் சிலுவையில இப்படி பாடுபடுத்துறாங்க அப்படி இப்படின்னு. இங்க கைகளை நீட்டி அப்புறம் என்ன சொல்லுது? நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. அப்ப என்ன குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து கணிக்கிறாரு, நீ வந்து இப்படிதான் வருவ அப்படின்னா ஒரு காலத்துல உன்னை கைகளை நீட்டி உன்னை சிலுவையில அடிச்சு உன்னை கொல்லுவாங்க. அதுதாங்க கைகளை நீட்டி உன்னை இப்படியாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது இங்க ஆண்டவர் இங்க தரிசனமாக இங்க கூறுவதை பார்க்கின்றோம். அப்ப பேதுருக்கு பேதுருவோட விசுவாசத்தை ஆண்டவர் இங்க பார்க்கிறார். அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு sometimes we have denied by heart Jesus Christ, right? We deny, we backslide, we will fall. சில வேளையில நம்ம பின்வாங்குகிறோம், சில வேளையிலே நம்ம இதயத்திலே நம்ம மறுப்பு தெரிவிக்கிறோம் ஆண்டவருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாதது போல, பீட்டர் போல. ஆனா but Jesus sees is Peter's faithfulness. பேதுருவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்காணிக்கிறார். இன்று பிரியமானவர்களே, நம்மளை பார்த்து நம்முடைய விசுவாசம் எப்படியாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். சோ அப்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு மாறுதல் வரும். அது மாதிரி தான் பேதுருவோட வாழ்க்கையிலே மாறும். பரித்தவன் 3 தடவை மறுதளித்தவன் அவன் வாழ்க்கை மாறுகிறது. அப்ப அவன் விசுவாசம் எப்படியாக இருந்ததுனால அவன் வாழ்க்கை மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அப்படியாக உறுதியாக ஒரு உற்சாகம் உள்ள விசுவாசமாக இருந்தாக்க நம்ம வாழ்க்கை மாறும். நீ படிப்புல வந்து கோல விடலாம், படிப்புல நீ கவலையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீ ஆண்டவருக்குள்ளே நீ விசுவாசமா இருக்கும் போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை வேறமாக இருக்கும். மோசஸ் அப்படியே உளறுவாயி முடியாது, பேச முடியாதுன்னு அப்படித்தான் சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போ, நான் வந்து முன்னிலிருந்து நடத்துவேன். அப்படி உளறுவாயே ஆண்டவர் மாற்றினார். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாரா? அப்படி விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? விசுவாசத்தினால் நீதிமான்கள் என்று ஆண்டவர் சொல்லி. ஆக பிரியமானவர்களே, வீட்டிற்குள் இருந்த விசுவாசம் அப்படியாக நமக்கு இருக்கணும். He molds you up. தேவன் நீ வந்து பிரயோஜனமற்றவனாக இருக்கலாம்,
நீ வந்து உதாசீனப்படுத்தவனாக இருக்கலாம், சபை உன்னை வந்து ஒதுக்குறவனாக இருக்கலாம், குடும்பம் உன்னை ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கலாம், பிள்ளைகள் உன்னை கைவிடுவதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை அப்படியேப்பட்ட மண்பாண்டம் போல ஆண்டவர் உருவாக்கி என்ன உன்னை வளைந்து உன்னை உருவாக்குவார். அப்ப அப்படியேப்பட்ட அதுல பாருங்க, see he molds us as a good vessel. ஒரு நல்ல மண்பாண்டை போல பாத்திரத்தை ஆண்டவர் உருவாக்குறார். ஓகே, இதுல எரேமியால இதை பார்க்கிறோம் இல்லையா 18ல. see நல்ல பாத்திரமாக உருவாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரிமார்களே, நம்ம அடுத்து பாருங்க, நம்ம வந்து இது உடைய போன பானம் போல இது போல திசைந்த பாத்திரம். தமிழ்ல அப்பட திசைந்த பாத்திரம்னா கசந்தது, உடைஞ்சது. அப்ப it's a marred pot. That means this pot is no use. When the potter, when he try to shape the pot, the pot goes uneven. Likewise, when your life is like that, நம்முடைய வாழ்க்கை அப்படியாக பானை போல ஒன்றும் பிரயோஜனமற்ற பானை போல ஒன்று வளைஞ்சு குழஞ்சி அப்படியே தெரியாத ஒரு மாதிரியான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு பானை பாவிக்க முடியுமா? பாவிக்க முடியாது. அது போல தான் ஒரு வாழ்க்கை. See, this is what our life is. Today your life is like a marred pot. திசைந்த ஒரு பாத்திரம் போல ஒரு வாழ்க்கை இருக்கலாம். திசைந்த பாத்திரம் ஒரு அசந்து இதெல்லாம் மாட் போட்டு சரி, ஓகே, உடைஞ்ச போட பாத்திரம். அப்ப திசைந்தாக்கா ஒரு கோணலா இருக்கும். அப்ப பானை செய்யும் போது என்ன திசைந்ததுன்னா என்ன? சிதைந்ததா? சிதைந்த அந்த வார்த்தை வந்து விட்டுட்டாங்க. ஓகே, சிதைந்த. ஓகே, அது திசைந்த வேற வார்த்தை. ஓகே, அப்பனா பானை வந்து தமிழை பார்க்கலாம், இது போனா கூட அஞ்சோ. ஓகே, ஆனா ஒரு வாட்டி பானை நல்லா உருவாகின பிறகு அதை வந்து நெருப்புல போட்டு காசு வாங்க அம்மாடியா வேக வைப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதை போல தான் நம்ம வாழ்க்கணும், நல்லா ஸ்ட்ராங். அந்த மாதிரி ஒரு வாட்டி உருவாக்கிச்சுன்னா அதை மாற்ற முடியாது. ஓகேயா? நீ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து கெட்டவராக இருப்போம், தீமையாக இருப்போம், அதை மாற்ற முடியாது அப்படின்னு நினைப்போம். பானை போடாது, அது உடைஞ்சா தான் உடைச்சி போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் மாற்றக்கூடியது நம்ம வாழ்க்கையை. அதுதான் தான் எரேமியாவில் என்ன சொல்றாரு? எரேமியா என்ன அவசியம் 18 அதில் என்ன போட்டிருக்கு? முடிச்சிருவோம். கர்த்தர் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளே உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகைனா சக்கர வண்டி வணைந்து கொண்டு இருந்தான். ஓகே, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போன பானம். இன்னைக்கு வாழ்க்கை இப்படித்தாங்க, நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். இப்படி பானை போல கோணலாம் இருக்கும் இல்லையா? அது மாற்றக்கூடிய ஆண்டவர். இதுதான் இஸ்ரேலுக்கு சொன்னது. என்னது? இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து திசை மாறி கோணலாக இருக்க வாழ்க்கையில் இருக்கும்பொழுது எரேமியாவுக்கு போய் சொல்லி நீ போய் பாரு அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் கீழ்ப்படியாதனால தான் ஆண்டவர் அவங்களோட திருத்தத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து என் கையில் வச்சிருக்கேன். பிரியமானவர்களே, இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கும், கோணலான வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் நினைச்சா நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும். மாற்றுவாரா இல்லையா? நீ எப்படி இருக்கலாம், நோய் பெற்றிருக்கலாம், அல்லது ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆண்டவருக்கு விசுவாசம் வச்ச ஆண்டவர் மாற்ற முடியும். எதுவுமே அது நீ விசுவாசிக்கணும். நீங்க அது வந்து you must experience that God is with you, that God can do wonders, miracles in our life. When you don't experience, when you don't have faith, then I'm sorry la cannot. So அப்ப அது மண்பாண்டம் அவன் கையிலே கொடுத்து போயிட்டு கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை
திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியான கண்டுபிடிப்பு குயவன் அதை திரும்ப வேற மண்பாண்டமாக வணைந்தார். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவர் நினைச்சா நம்முடைய வாழ்க்கை மாற்றம். இந்த அடுத்து மண்பாண்டம் இந்த ஒன்று சியா கடவுள் தான், அவர் தான் மான செய்யற, அவர் தான் கடவுள். மண்பாண்டம் குயவன் தான் ஆண்டவர். அப்ப நம்மலாம் களிமண், அவர் கையில நம்ம இருக்கிறோம். அவர் நினைச்சா உடைஞ்சு போன பானையை கூட சரிப்படுத்த முடியும். உடைஞ்சு போன வாழ்க்கையை கூட ஆண்டவர் அழகாக சரிப்படுத்த முடியும். அதுக்குன்ட்டு அழகான சிமுண்டு அது கோல் தங்கத்தின் இல்ல, களிமண் ஆண்டவர் உயிர் உருவாக்கினாரு. நீ மண்ணோடு மண்ணாய் போவாய் சொல்றது, மண்ணிலே உருவாக்கப்பட்டாய். நம்மள மண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கலாம், யோசிக்கணும். நம்மளாம் மண்ணு, அது நம்ம அதுல தப்பிக்க முடியாது. ஒரு நாளைக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது மண்ணா இருக்கிற நானு இந்த மூலத்தை வாழும்போது நான் என்னென்ன செய்ய நினைக்கிற பாருன்ட்டு நினைச்சு பார்த்து அதுல இருந்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்று நீங்க கொஞ்சம் திரும்பணும்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக. இது போல ஆண்டவர் யூ ஆர் தி வெசல், நீங்க தான் அந்த பாத்திரம். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கார். நாம தான் நல்ல பாத்திரமாக ஆண்டவருக்கு நம்ம என்ன உதாரணமாக கர்த்தருக்கு சாட்சியாக நம்ம வாழணும். ஆக முடிவாக பிரியமானவர்களே, பேதுருக்கு சொன்னது போல ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா, என்ன அன்பு கொடுக்கிறாயா அப்படி என்றால் என்ன ஆடுது. அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய செயல்கள் நம்ம செய்யணும். Jesus asked, do you love me? One question. Peter said, yes, I do. He is asking, what kind of love? என்ன மாதிரி love? What type of love do you have? Do you truly love or divine love or sacrificial love? அதாவது தெய்வீக அன்பா இல்ல உண்மையான ஆழ்ந்த அன்பா இல்ல தியாகம் செய்யக்கூடிய அன்பா இருக்கிறதா? எந்த அன்பிலே நம்ம நிலைத்திருக்கிறோம் ஆண்டவருக்காக? ஆக அப்ப சொல்றாரு, என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக. அதே தான் மோசஸ் ஜோசுவாக கொடுத்தாரு, அப்புறம் பேதுருக்கு, அப்புறம் மக்களுக்கு, இன்றைக்கு நமக்கு. So it's given to us. So what is our responsibility? இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறது உண்மையா இருந்தா நீ என்ன செய்வாய். இது போல see he shaped up as a good vessel. இது போல நல்ல like a clay in the hand of the potter. So you are in my hand. குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் களிமண், நான் உன்னை உருவாக்குவேன், நல்ல பாத்திரமாக உருவாக்குவேன். அதனால நல்ல பாத்திரமாக உருவாக்குகிற ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நாம் அவரை அன்பு கூற வேண்டும். அவருக்கு சொல்ற பிரகாரம் நாம் செயல்பட வாழ்க்கை என்பது சிறப்பாகும். ஆகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் காப்பார். நான் ஒரு பாடலை பாடி